गोपिका जीवनस्मरणं गोविन्द கோவிந்தா. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாராயணீயம் என்னும் காவியத்தை ஒரு தொடராக அனுபவிக்க உள்ளோம். இந்த காவியம் நாராயண பட்டத்ரி என்பவர் குருவாயூரப்பனை நேரடியாக வழிபட்டு பாகவத புராணத்தின் சாரமாக பகவான் அவதாரங்களை வர்ணித்து, குறிப்பாக கிருஷ்ணாவதார லீலைகளை விரிவாக வர்ணித்த காவியம் இது. பாகவத புராணம் என்பது வேதம் என்னும் மரத்தில் பழுத்த பழம், சாட்சாத் பகவானுடைய வடிவம் என்று எந்த பாகவதத்தை சொல்கின்றோமோ அதன் சாரத்தைத்தான் நாராயணீயமாக எழுதியிருக்கின்றார். எல்லோரும் பருக வேண்டிய உயர்வான விஷயம். அந்த குருவாயூரப்பனையே காவிய தலைவனாக கொண்டு பகவானை பார்த்து, நீ இப்படி மத்சாவதாரம் எடுத்தாய், நீ இப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்தாய், ராமனாக வந்து அவதரித்தாய், நரசிம்மனாக வந்து அவதரித்தாய் என்று இந்த நூலுக்கே விஷயம், கண்டன்ட், அதாவது பொருள். யாருன்ன குருவாயூரப்பன் என்று அவனையே ஓர் அவதாரமாக அனுபவித்து பாடியிருக்கின்றார். இந்த நாராயணீயத்தில் என்னும் இந்த காவியத்தில் 1034 ஸ்லோகங்கள். ஒரு நாளுக்கு ஒரு தசகம். தசகம்னா 10 ஸ்லோகம், சிலவற்றில் 11, 12 கூட இருக்கும். 100 நாட்களுக்கு 100 தசகம் வீதம். எப்படி அமைத்திருக்கின்றார் என்றால், பாகவத புராணத்தில் 18,000 ஸ்லோகங்கள் 12 ஸ்கந்தமாக தொகுத்திருக்கிறார்கள். அதை தழுவி பட்டத்ரி என்ன பண்ணியிருக்காருன்னா, 100 தசகத்தில் முதல் 3 தசகத்தில் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தம், அதாவது சாப்டரை பற்றி வர்ணித்திருக்கிறார். 4 to 7 வரை உள்ள தசகத்தில் பாகவதத்தின் 2வது சாப்டரை வர்ணித்திருக்கிறார். 8 to 15 3வது சாப்டரையும், 16 to 19 4வது சாப்டரையும், 20, 21 ஆகிய 2 தசகத்தில் 5வது சாப்டரையும், 22, 23 6வது சாப்டரையும், 24, 25 7வது சாப்டரையும், 26 to 32 8வது சாப்டரையும், 33 to 36 வரை 9வது சாப்டரையும், 37 to 90 வரை தசமஸ்கந்தம். கிருஷ்ணாவதார வைபவம் விரிவாக சொல்வது. பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்தையும் 91 to 97 முன்பாதி வரை பாகவதத்தின் 11வது சாப்டரையும், 97 பின்பாதியிலிருந்து 100வது வரை உள்ள தசகத்தில் பாகவதத்தின் 12வது சாப்டரையும், இப்படி நாராயணீயம் என்னும் காவியத்தை நாராயண பட்டத்ரி அமைத்திருக்கிறார். பட்டத்ரியின் வாத நோய் நீங்க எழுத்தச்சன் என்ற ஜோதிடரிடம் சென்ற பொழுது மீனை தொட்டு பாட வேண்டும், அதாவது மத்சாவதாரம் தொடங்கி பாகவத புராணத்தின் சாரத்தை, கிருஷ்ணாவதாரத்தை விரிவாக பாட வேண்டும் என சொல்லிவிட்டார். பட்டத்ரி வாத நோயால் கை கால்களை அசைக்க முடியவில்லை. ஆகையால் மேல்பத்தூரில் இருந்து 10 பேர் பல்லக்கில் சுமந்து குருவாயூருக்கு சென்று நாராயணீய சரசில் நீராடச் செய்து, குருவாயூர் சந்நிதியில் நுழையும் பொழுது இடதுபுறம் உள்ள திண்ணையில் உட்கார வைக்க, அங்கு பட்டத்ரி திண்ணை என்று இருக்கிறது, அங்கு அமர வைக்கின்றார்கள். நாம் போகும் பொழுது இடதுபுறமாக இருக்கும் அந்த திண்ணையில் அமர்கின்றார். அங்கு அமர்ந்ததும் இவர் தாரையாக கண்ணீர் வடிக்கின்றார். உள்ளிருந்து குருவாயூரப்பன் ஏன் அழுகின்றாய் என கேட்க, மூட்டு வலியால் கழுத்து கூட லேசாக திருப்ப முடியவில்லை.
கழுத்து திருப்பினால்தானே உன்னுடைய முகத்தை தரிசித்துவிட்டு இந்த காவியமானது எழுத முடியும். எதிரில் வந்து அமர்ந்தும் உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட நீ ஏன் கஷ்டப்படணும்? உன் கழுத்து திருப்ப முடியலன்னா என்ன? என் கழுத்து நன்றாக இருக்கிறது. நான் வலதுபுறம் திரும்பி காட்டுகிறேன் என்று குருவாயூரப்பன் முகத்தை காட்டுகின்றார். பார்த்து பட்டத்ரி பரவசம் அடைகின்றார். 100 தசகம் நீ பாடியதும் உன் வியாதியை போக்கிவிடுகின்றேன் என்று கூறுகின்றார். நீ ஒவ்வொரு தசகம் பாட தலையாட்டி சத்தியம் என்று நானே அங்கீகரிக்கிறேன். நீ தைரியமாக பாடு என்று அனுமதி தருகின்றார். எல்லா புராணங்களிலும் பொதுவாக பகவானின் லீலைகளை சரித்திரங்களை படற்கையில் சொல்லுவோம். ராமன் அனுமனை இலங்கைக்கு தூது அனுப்பினார். கிருஷ்ணன் வெண்ணையை திருடினான். இப்படி தேர்ட் பர்சனில் படற்கையில் சொல்லுவோம். பட்டத்ரி நாராயணியம் முழுவதும் பார்த்தால் செகண்ட் பர்சனில் முன்னிலையில் இருக்கும். எப்படின்னா, குருவாயூரப்பா, நீ ராமனாக அவதரித்தாய், நீ அனுமனை தூது அனுப்பினாய், நீ வெண்ணையை திருடினாய். அப்போ இந்த நாராயணியம் நாம் பாராயணம் பண்ணும் பொழுது அந்த பகவானோடு உறவாடும் அனுபவம் நமக்கு ஏற்படுது. பட்டத்ரி குருவாயூரப்பனோடு உரையாடித்தானே எழுதினார். நாம் இந்த பொருள் புரிந்து பாராயணம் பண்ணினால் பகவானோடு உறவாடும் அனுபவமானது ஏற்படும். அது மட்டுமில்லை, பட்டத்ரி குருவாயூரப்பனிடம் முதல் வார்த்தையை நீயே எடுத்து கொடு என்று கேட்க அப்பன் குருவாயூரப்பன் சொன்னார், சாந்திர சாந்திர சாந்திரன்னு 3 தடவை சொன்னார். சாந்திரன்ன அடர்த்தியானன்னு அர்த்தம். உன்னுடைய பக்தியானது ரொம்ப டென்ஸாக, அதாவது அடர்த்தியானதாக இருக்குது அப்படின்ட்டு 3 தடவை குருவாயூரப்பன் சொல்ல, இதை கேட்டதும் பட்டத்ரி அவ்வளவு ஆனந்தம். ஏன்னா, உன்னுடைய குரலை உன் வாயால் சமஸ்கிருதத்தில் ஒரு பதம் என்னுடைய காவியத்திற்கு எடுத்து கொடுத்திருக்கிறாய். உன் குரல் கேட்டதும் கேட்கும் அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்திருக்கேன்னார். உடனே குருவாயூரப்பன், சாந்திரன்னு நான் சொன்னேன், ஆனந்தம்னு நீ சொன்ன, இரண்டையும் சேர்த்து சாந்திரானந்தான்னு நாராயணியத்தை ஆரம்பின்னு சொன்னார். 1587 வருடம் இந்த காவியம் இயற்றியதுன்னு சொல்லப்படுது. ஆவணி மாதம் தொடங்கி கார்த்திகை மாதம் முடித்தார். வாதரோகமானது நீங்கி எழுந்து நின்று தரிசனம் பண்ணுறார். என்ன வேண்டும் என குருவாயூரப்பன் கேட்க, நோய் நீக்கிவிட்டாய், வேற எனக்கு என்ன வேண்டும் என சொல்ல, என் பக்தன் என்ற முறையில் வரம் தர காத்திருக்கிறேன் சொல் என கூற, பட்டத்ரி அதற்கு யாரெல்லாம் இந்த நாராயணியம் சொல்கின்றார்களோ கேட்கின்றார்களோ அங்கே நீயே போய் அமர்ந்து அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்ல, அதனால்தான் நாம் நாராயணியம் சொல்கின்றோம் கேட்கிறோம் என்றால் அந்த குட்டி கிருஷ்ணன் நம் அடியில் வந்து உட்கார்ந்து விடுவான். அது மட்டும் இல்லை, இன்னொரு வரமும் கேட்டாராம். சொல்பவர்களுக்கு ஆயுள்ள ஆரோக்கிய சௌக்கியத்தை தர வேண்டும் என பிரார்த்தித்தார். இந்த நூலனது பகவானை தலையாட்டி அங்கீகரித்து அவனோடு உறவாடும் அனுபவம் தரும், அவனே ஆரம்பித்து கொடுத்தது. அந்த இடத்திற்கே வந்து கேட்டு மகிழக்கூடிய காவியம், ஆயுள்ள ஆரோக்கிய சௌக்கியம் தரக்கூடிய காவியம் என்பது இந்த நூலின் பெருமைகள். நாம் பதம் பதமாக பொருள் பார்க்கும் பொழுது புத்தகம் பார்த்து கேட்டால் அனுபவம் இன்னும் நன்றாக இருக்கும். முதல் ஸ்லோகம் இதில் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேஜாவதீப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசகஸ்ரேன நிர்பாஷ்யமானம்
அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். பட்டத்ரி இந்த காவியம் எந்த தடையும் இல்லாமல் நிர்விக்னமாக நிறைவடைய வேண்டும் என்பதற்காக ஒரு மங்கள ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை அருளி குருவாயூரப்பனை தியானித்து ஆரம்பித்திருக்கிறார். நமக்கும் எந்த தடையும் வராமல் கிருஷ்ண லீலைகளை அனுபவிக்கும் பேறு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிப்போம். ஸ்லோகம் 1. சாந்திர ஆனந்த. சாந்திரா அடர்த்தியான, நந்தா பேரின்பமும், அவபோத ஞானமும், தாத்மகம் அதுவே வடிவெடுத்து பகவானுடைய அந்த ஸ்வரூபத்தை தரிசிக்க தரிசிக்க பேரானந்தம் ஏற்படும். அனுபமிதம் உவமை. அவரை போல ஒருவர் என மற்றொருவரை நாம் உதாரணமாக சொல்லவே முடியாது. ஒப்பற்றவனாக இருக்கின்றான். குருவாயூரப்பனின் திருமேனி என்பது பாதான அஞ்சனக்கல் வைகுண்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும். மகாலட்சுமியினுடைய திருவடி வைப்புகளாலே வைகுண்டத்தில் பாதான அஞ்சனக்கல் என்கின்ற கல்லானது உருவானது. அந்த கல்லிலே நாராயணனை தன்னுடைய திருமேனியை வடித்தார். கால தேசாவதிப்யம், கால எல்லைக்கும் தேச எல்லைக்கும் நிர்முக்தம் அப்பாற்பட்டது. கிருத்த யுகத்தில் நாராயணன் வடித்த அந்த சிலையை பிரம்மாவிற்கு கொடுக்க பிரம்மா அதை பூஜை செய்து படைப்பு தொழிலை சிறப்பாக செய்தார். பின் ஸ்வாயம்பு மன்வந்திரத்தில் சுதப்ப ஸ்பிருஷ்ணிக்கு குழந்தை வரம் வேண்டி பிரம்மாவை வேண்ட பிரம்மா அந்த சிலையை அவர்களுக்கு கொடுத்து பூஜை செய்து பகவானே கிருஷ்ணிகர்பனாக பிறந்தார். அடுத்த யுகத்தில் அதிதி கஷ்யபர் பூஜை செய்து பகவான் வாமனரே அவருக்கு குழந்தையாக பிறந்தார். அடுத்து தேவகி வசுதேவனுக்கு அவர்கள் பூஜை செய்து பகவான் கண்ணனே அவர்களுக்கு குழந்தையாக பிறந்தார். கண்ணன் அதை பூஜை செய்து உத்தமரிடம் கொடுத்தார். வைகுண்டத்திலிருந்து பிரம்மா இருக்கும் சத்தியலோகமும் பூலோகமாகிய துவாரகையிலும் பிறகு குருவாயூரப்பனுக்கு வந்திருக்கிறார். இப்படி எந்த கால தேசம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு சிறப்புடையது. நித்தியமுக்தம், பாவ புண்ணியங்களால் என்றுமே தீண்டப்படாமல் இருக்கக்கூடியவர். அதாவது பிறவி பிணி வாசனையே கிடையாது. எப்பொழுதும் கர்ம வினைகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்றார். நிகம சதசகஸ்ரேன நிர்பாஷ்யமானம். நிகம, இங்கே மேற்கூறிய விஷயங்கள் எந்த அடிப்படையில் கூறப்பட்டது என்றால் நிகம, நிகமன வேதம் உபனிஷத்துக்களில் சொல்கின்றன. சத 100, சகஸ்ர 1000. இது எண்ணிக்கை அல்ல. இப்படி பல 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 உபனிஷத்துக்கள் வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது. அப்படி காட்டப்பட்டாலும் கூட பகவான் எப்படிப்பட்டவர் என்றால் மறைந்து நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அஸ்பஷ்டம், வெளியில் தெரியாமல் மறைந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட பகவானை திருஷ்டமாத்ரே, அவனை அவனுடைய வடிவை பார்த்துவிட்டால், சேவித்து விட்டோம் என்றால் புனக, அதன் பின்னர் உரு புருஷாத்தாத்மகம், உயர்ந்த லட்சியமாகிய மிக உயர்ந்த புருஷார்த்தமாகிய மோட்சம் என்பதே கைகூடி விடுகிறது. அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம மோட்சத்திலேயே உயர்ந்த மோட்சமே அடைந்து விடுவோம். மிகவும் உயர்ந்த பெரியவனாகிய அந்த பிரம்ம தத்துவம். தத்
இதுவரை கூறிய எல்லா மகிமைகளும் உபனிஷத்துக்களால் உள்ளடங்கிய அந்த பிரம்மம், அது தாவத் இப்பொழுது பாதி நன்றாக ஒளி வீசுகிறது. எங்கே? சாட்சாத் இதோ கண்ணெதிரே தோன்றுகிறது. குரு பவனபுரே, குரு தேவர்களின் குருவான பிரகஸ்பதி, பவன வாயு, புரே ஊர், குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்த ஊர் குருவாயூர். அந்த குருவாயூரிலே குருவாயூரப்பனே அந்த பரபிரம்மம் கண்ணெதிரே ஒளி வீசுகிறது. அந்த பாக்கியம் ஜனானாம், ஆகா ஆகா, எவ்வளவு பாக்கியம் ஜனங்களுக்கு, எவ்வளவு பெரிய பாக்கியம். உபனிஷத்திலே தேடி தேடி கிடைக்காத பகவான் இதோ நம் கண்ணெதிரே காணும்படி குருவாயூரில் இருக்கின்றார் என பட்டத்திரி தொடங்குகின்றார். ஸ்லோகம் 2. ஏவம் துர்லப்ய வஸ்து, மிகவும் அரிதான அந்த பரம்பொருளானது, யபி சுலபதயா, மிகவும் சுலபமானதாக எளிதாக, ஹஸ்தலப்தே, கையில் குருவாயூரில் கிடைத்திருந்தும் கூட, யதன்யத், இதை விட்டுவிட்டு, பஜதி பத ஜனக, ஜனங்கள் எதை கொண்டாடுகின்றார்கள் என்றால், தன்வா வாச்சா தியாவா, தங்களுடைய உடல், சொல், மனம் ஆகியவற்றால் மற்றவற்றை கொண்டாடுகின்றார்கள். சுத்ர தெய்வ ஸ்புடேயம், இது மிகவும் வருத்தத்தை உடையது. ஏவம் தாவத் பயம்து, உன்னுடைய பக்தர்கள் நாங்கள் அனைவரும் ஸ்திரதர மனசா, மிகவும் திடமான மனதாக இருந்து, விஸ்வ பீடா வகத்யை, அந்த உலகத்தினுடைய பீடைகள் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கக்கூடிய நீக்கக்கூடிய, நிச்சேஷாத்மானமேனம், உலகினுடைய ஆத்மாவாக விளங்கும், குருபவன புராதீச மேவ ஆஸ்ரயாமக, குருவாயூரப்பனாகிய உன்னையே சரணமடைந்தார்கள். ஸ்லோகம் 3. சத்வம் எத்தத் பராப்யாம், பராப்யாம், மற்ற 2 குணங்களையும், ரஜோ தமோ, அபரிகலனதோ, கலப்பு இல்லாதது, நிர்மலம் தூய்மையானது. சத்வம் எத்து, எது சத்வகுணமானதோ அது உன்னுடைய திருமேனி. தேன தாவத் பூதை, அந்த சத்வகுணம் என்ற திரவியத்தினாலேயே ஆக்கப்பட்டது. பூதேந்திரியைஸ்தே வபு, உன்னுடைய திருமேனியானது புலன்கள், பூதேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற இந்திரியங்களால் ஆக்கப்பட்டது என்றாலும், சத்வகுணம் நிறைந்து சுத்த சத்வகுணத்தால் செய்யப்பட்டது. வியாச வாக்கியம், வியாசர் முதலானவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். ரிதி பகுஷக, பல வழிகளில், ஸ்ரூயதே, கேட்டிருக்கிறோம். ஸ்வச்சத்வாத்திய, ஸ்வச்சமான திவ்ய ஆத்ம ஞானானந்தமே வடிவெடுத்த ஸ்வரூபமானது, அதை அச்சாதித, மறைக்காமல், பர சுக சித்து, மிக உயர்ந்த ஆனந்தமாகிய தியானத்தை உள்ளடக்கியதாக, நிர்பாஷ்ய ரூபம், ஒளி வீசக்கூடிய உருவமாக இருக்கிறது. ஸ்ருதிமதி, நம்முடைய காதுகளாலும் மனதினாலும் அனுபவித்து, மதுரே, இனிமையான உன்னுடைய சத்வகுணம் நிறைந்த அந்த திருமேனியை அனுபவித்து, சுக்ரஹே விக்ரஹேதி, அந்த திருமேனியை அனுபவிக்கிறோம். மிகவும் எளிதாக கிரகிக்கக்கூடியதாக உள்ள விக்கிரகமாக இருக்கிறது. தஸ்மின், எனவே, தஞ்ஞார மந்தே, பாக்கியசாலியாகிய நாங்கள் அதை அனுபவித்து மகிழ்கிறோம். ஸ்லோகம் 4. நிஷ்கம்பே, மாற்றமில்லாத, நித்திய பூர்ணே, எப்பொழுதும் பூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய, நிரவதி, எல்லையில்லாத, பரமானந்த, மிக பெரிய பேரானந்தமாகிய, பீயூஷரூபே,
அமுதம் நிறைந்த கடலாக இருக்கின்றாய். நிர்லீனா உன்னை வந்தடைந்த நிர்லீனா நேக பல முக்தாவளி முக்தர்களின் வரிசையால் அழகு பெற்று விளங்கக்கூடிய சுபகதமி உன்னுடைய அந்த தூய பரபிரம்மமாகிய கடலானது அழகு பெற்று விளங்குகிறது. நிர்மல பிரம்ம சிந்தோ அந்த பரபிரம்மமானது தூய்மையான அந்த அமுத கடலானது அழகு பெற்று விளங்குகிறது. கல்லோல்லுல்லாச அந்த கடல் அவ்வப்பொழுது பொங்கி வரக்கூடிய அலைகளை துல்லியம் போல கலு நிச்சயமாக விமலதரம் மிக தூய்மையான சத்வ மாகுஸ்தத் அதாவது சுத்த சத்வமாக ஆத்மா உன்னுடைய அவதாரம் இருக்கிறது. மானோ நிஷ்கலத்துவம் அப்படி எந்த விதமான பகுதிகளற்ற முழுவதுமான பூர்ணமான பிரம்மமாக இருக்கின்றாய். சகல இதி வச்சக அப்படி இல்லை, நீ பூர்ணமான த்வத்கலாஸ் வேவ பூமன் மிக பெரியவனே, உன்னுடைய எல்லா அவதாரங்களும் பிரிக்க முடியாத முழுமையானதாகவே இருக்கின்றது. என்ன சொல்கிறாருன்னா, கடல் அலையானது கடலுக்குள் இறங்கவில்லை அப்படின்னாலும் காலை நனைப்பது போல உன்னுடைய அம்ச அவதாரங்கள் உன்னுடைய ஒரு பகுதியாக நம்மை சந்தோஷப்படுத்துகிறது. ஆனால் உன்னை அதிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. ஸ்லோகம் 5 நிர்வியாபாரோபி உனக்கு இயற்கையில் செய்ய வேண்டிய செயல் கிடையாது. உனக்கு ஒரு செயல் செய்து பிரயோஜனம் வரப்போவது என்று காரணம் கிடையாது. ஆனால் பகவானே, நீ நிர்வியாபாரம் எந்த வியாபாரமும் இல்லாமல், நிஷ்காரணம் எந்த பிரயோஜன காரணமும் இல்லாமல் வஜசே செயல் புரிகிறாய். அஜ பிறப்பற்றவனே என்ற செயல் புரிகின்றாய். எந்த செயல்? யத் கிரியா அந்த கிரியையானது மீட்சனாக்கியாம் உன்னுடைய கடைக்கண் பார்வையானது அந்த பார்வையாலேயே அதை செய்கிறாய். தேனைவோ தேதிலேனா பிரகிருதி ரசதி நீ உன்னுடைய நுண்ணிய வடிவிலேயே இருந்து மூலப்பிரகிருத்தியானது அந்த மாயையிலிருந்து பிரித்து உன்னுடைய ஆதிகாலத்து அந்த சிருஷ்டி செயலை செய்கிறாய். கல்பாதி கல்பாதி காலை அந்த கல்பத்தின் துவக்கத்திலேயே உன்னுடைய பார்வையாலேயே அதை செய்கிறாய். தஷ்யா அந்த மூலப்பிரகிருத்தியானது சம்சுத்த மம்சம் அது நல்ல சுத்தமான சத்வமயமானது. திருத்வா சத்வகுணத்தையே தரித்து உன்னுடைய திருமேனியாக கொண்டு ததாசி ஸ்வமகிம விபவா உன்னுடைய ஆளுமையும் பெருமையும் குறையாதபடி வைகுண்ட ரூபத்தை போலவே குண்ட வைகுண்டம் இங்கு தரித்திருக்கிறாய். கமபீத்தம் உன்னுடைய சத்வகுணத்தை திரோதாயக்கம் மறைக்காமல் அப்படி காட்டுகின்றாய். ஸ்லோகம் 6 தத்தே அத்தகைய உன்னுடைய திருமேனியானது பிரத்யக்ர புதிதாக தோன்றக்கூடிய தாராதர லலித கார்மேகத்தை போல மென்மையாக கலாயாவலி காயாம்பு கொத்து போல கேலிகாரம் அழகானதாக இருக்கிறது. லாவண்ய ஷைகசாரம் அழகே வடிவெடுத்து வந்தது போல இதுதான் அழகு என இருக்கிறது. கிருத்தி ஜனத்ருஷம் நற்செயல் புண்ணியம் செய்த சான்றோர்களுக்கு மக்களுக்கு, திருஷாம் கண்களுக்கு, பூர்ண புண்ணியாவதாரம் முழுமையான புண்ணியத்தை உடைய அவதாரம் நீதான் என்று சொல்வது போல் அழகின் உருவமாக விளங்குகின்றாய்.
லக்ஷ்மி மகாலட்சுமியானவள். சங்கலீலா தயக்கமில்லாமல், லீலா விளையாடும் நிலையனம் இடமாக உன்னுடைய திருமேனி இருக்கிறது. சிஞ்சத் சஞ்சிந்த காணாம், உன்னை மனங்களில் தியானிப்பவர்கள் அமிர்தயந்த சந்தோகம், அமுதம் பொங்கி வரக்கூடிய அந்த மந்தக நிலையை உடைய மனங்களை அமுதத்தினால் நனைத்து விடுகின்றாய். வப்புரணு கலையே, உன்னுடைய திருமேனியை நாங்கள் தியானிக்கின்றோம். வாயு மாருதா காரநாத, குருவாயூரப்பனே, உன்னுடைய திருமேனியை நாங்கள் தியானிக்கின்றோம். ஸ்லோகம் 7. கஷ்டாதி, முன்பு ஒரு சமயம் குருவாயூரப்பா, சிருஷ்டி சேஷ்டா, உன்னுடைய படைப்பு தொழிலானது மிகவும் கொடுமையானது. எது? பகுதர பவகி, மிக மிக கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாவகா கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. யாருக்கு? ஜீவபாஜம், உயிர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கொடுமையானது என்று இத்தேவம் பூர்வமாலோசித்தம், நான் முன்பு இப்படி நினைத்தேன். அஜித, முடியாதவனே. மாயா நைவ மத்யாபிஜானே, அதாவது அப்படி நினைத்தேன், இப்பொழுது என்னால் அப்படி நினைக்க முடியவில்லை. என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். நோ சேஜ், ஒருவேளை ஜீவா, நீ இந்த உயிர்களை படைக்கவில்லை என்றால், கதம்வா, எப்படி, மதுர தரமிதம், மிகவும் இனிமையாக இருக்கக்கூடிய, தத்வபுஸ், உன்னுடைய திருமேனியாகிய, சித்திர சாத்திரம், ஞானம் என்னும் பேரானந்தம் என்ற ரசம் நிறைந்த உன்னுடைய திருமேனியை, சுதா, அமுதக்கடலில் உள்ள உன் திருமேனியை, நேத்ரை, கண்களால், ஸ்ரோத்ரைச்ச, காதுகளால், பீத்வா, பருகி, பரமரச, மிகவும் உயர்ந்த ஆனந்தமாகிய, போதி பூரேரமேரன், மிகவும் ஆனந்தத்தோடு எப்படி திளைக்க முடியும் என இப்பொழுது தோன்றுகிறது. ஆகையால் நீ பிறவி கொடுத்தது ஒரு அனுக்கிரகம். ஸ்லோகம் 8. நம்ராணாம், உன்னை, உன் திருவடிகளை வணங்கும் பக்தர்களுக்கு, சந்நிதத்தே, முன்பு அவர்கள் கண்முன்னால், சததமபி புரஸ்தை, நீயே வந்து காட்சியளித்திருக்கின்றாய். அனபியர்த்தி தானபி, அவர்கள் கேட்காமலேயே, அர்த்தான், கேட்காததையும் நினைத்ததையும், காமான, அவர்கள் விருப்பத்தையும், அஜஸ்ரம் விதரதி, எப்பொழுதுமே கொடுத்து கொண்டு இருக்கின்றாய். அது மட்டுமல்ல, பரமானந்த சாந்திரா, மிக உயர்ந்த கதியாகிய மோட்சத்தை வழங்குகின்றாய். இப்படி நிசேஷலப்யோ, எல்லோரும் எப்பொழுதும் எளிதில் அடையக்கூடியவனாகிய, நிரவதிக பலக, எல்லையில்லாத பலன் தரக்கூடிய உண்மையான, பாரிஜாத்தோ ஹரேத்வம், நீதான் ஹரியாகிய, நீதான் உண்மையான பாரிஜாதம். சுத்ரம் தம் சக்கரவாடி துருமம், ஆனால் மக்கள், சக்கரவாடி இந்திரன், துருமம் தோட்டத்தில், இந்திரனுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய, மபிலஷதி வியர்த்தமர்த்தி, அதாவது பலன் எதையும் அளிக்காத மிக தரத்தில் குறைவாக உள்ள இந்திரன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சத்தை, விரஜோயம், மற்றவர்கள் விரும்புகின்றார்கள். ஸ்லோகம் 9. காருண்யாத் காமமன்யம் தததி கலு பரே, உன்னுடைய கருணையினால் விரும்புகின்ற பலன் அனைத்தையும் மற்ற தெய்வங்கள் தருவார்கள். ஆனால் ஸ்வாத்ம தஸ்வம் விசேஷாத், நீ விசேஷமாக சிறப்பாக உன்னை வேண்டுபவர்களுக்கு
நீ உன்னையே கொடுத்து விடுகின்றாய், அதாவது உன்னோடு சேர்த்து கொள்வாய். மற்றவர்களால் அது முடியாது. ஐஸ்வர்யா தீஷதேன்யே ஜெகதி பரஜனே, இந்த உலகத்தில் ஆளுமை அனைத்தும் நிறைந்தவனே. ஸ்வாத்மனோபீஸ்வரஸ், உன்னுடைய ஆளுமை அவரவர்கள் உலகத்தை அவரவர்கள் ஆட்சி செய்வார்கள். பிரம்மா சிவன் அவரவர் உலகத்தை ஆட்சி செய்வார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உன்னிடம்தான் வருவார்கள். ஆனால் நீயோ ஸ்வாத்மனோபீஸ்வரத்வம், நீயே உனக்கு ஈஸ்வரனாக இருக்கின்றாய். உன்னை நீயே ஆட்சி செய்கின்றாய். ஃபையுச்சைராரமந்தி, உன்னிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இருப்பவர்களுக்கு பாக்கியசாலிகள். பிரதிபத மதுரே சேதனா ஸ்பீத பாக்கியாக, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பதத்திலும் மதுரமாக இருக்கின்றாய். அதற்கு அனைத்து சேதனா ஸ்பீத பாக்கியாக, உயிர்களுக்கும் மிகுந்த பாக்கியம் செய்திருக்கிறார்கள். துவம், நீ ஆத்மாராமா, உன்னுடைய அந்த ஆனந்தத்திற்கு நீயே காரணமாக இருக்கின்றாய். ஏவேத், நீயே அனுபவிக்கின்றாய். மற்றவர்கள் வேறு விஷயத்தை நாடுகின்றார்கள். எத்துல குண கணா தார சௌரே நமஸ்தே, அப்படிப்பட்ட ஒப்பற்ற எல்லையில்லாத கல்யாண குணங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சௌரே, சூர குணம் மிக்கவர். சௌரி என்ற பரம்பரையில் வந்தவனே, உன்னை நமஸ்கரிக்கின்றேன். ஸ்லோகம் 10. ஐஸ்வர்யம், பகவானே உன்னுடைய ஆளுமை. சங்கராதீஸ்வர விநியமனம், சிவன் உள்ளிட்ட மற்ற தெய்வங்களையும் நீயே நியமிக்கின்றாய், நீயே ஆளுமை செய்கின்றாய். விஸ்வ தேஜோகரணம், உலகத்தில் மற்றவர்களை விட வலிமை பெற்று தேஜஸ், வெல்லக்கூடியவர்களை வெல்பவனாக இருக்கின்றாய். சம்ஹாரி வீரியம், அந்த வெல்லக்கூடியவரையும் நீயே வெல்கின்றாய். விமலம் அபி, தூய்மையான. யச்சோ, புகழை உடையவனாக இருக்கின்றாய். நிஷ்புருகைஸ், பற்றற்ற முனிவர்கள் சோபகீதம், உன்னுடைய புகழை இப்படி பாடுகின்றார்கள். காரணம், அங்கா சங்கா, திருமேனியில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய லக்ஷ்மியானவள் உன் திருமார்பில் ஸ்ரீ அகில வித்தசி, உன்னுடைய லக்ஷ்மியானவள் உன்னிடம் எப்பொழுதும் இருக்கின்றாள். ஆனால் நீ அனைத்தும் அறிந்தவன். நக்வாபிதே சங்கவார்த்தா, உனக்கு எதிலுமே பற்று கிடையாது. தத்வாதா காரவாசின், வாயுவின் ஊராகிய குருவாயூரே, குருவாயூரில் வசிக்கக்கூடிய முரஹர, முரன் என்ற அசுரனை அழித்தவனே. பகவத் சப்தமுக்கியாஸ்ரயோசி, பகவான் என்ற வார்த்தைக்கு நீயே உண்மையான நேரடி பொருளாக நீயே இருக்கின்றாய். உன்னை நமஸ்கரிக்கின்றேன். குருவாயூரப்பன் அனைத்தையும் கொடுப்பார், இன்க்ளூடிங் மோட்சத்தையும் கொடுப்பார். ராதே கிருஷ்ணா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.